குழந்தைங்களா, நான் உங்க சூர்யா. நான் முதல்ல சொல்ல போற கதையின் தலைப்பு என்ன தெரியுமா? காட்டில் நடந்த கலாட்டா. காட்டுக்குள்ள கலாட்டாவா? அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள யாருக்கா கலாட்டா பண்ண போறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? யோசிக்கணுமே, நீங்க எல்லாம் தான் புத்திசாலி குழந்தைங்களாச்சே. இந்த மாதிரி உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய அழகான விதவிதமான கதைகளோட வாரம் வாரம் நான் வரப்போறேன். இந்த கதைகளை கேட்க உங்களுக்கும் ஆர்வம்னா நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா, போதும் போதும், கலாட்டா பக்கம் வாங்கன்னு சொல்றீங்களா? வரேன்டா கண்ணா. ஒரு பெரிய காட்டுல சிங்கம், புலி, மானு, முயல்னு எக்கச்சக்கமான விலங்குகள் இருக்கும். இவங்களோட கதையெல்லாம் கேட்கணும்னா நம்மளுக்கு நாளும் பொழுதும் பத்தவே பத்தாது. அதனால டக்குன்னு நம்ம கதாநாயகர்கள் யாருன்னு பார்த்துடலாமா? உங்களை மாதிரியே தான் அவங்களும் நல்லா அழகான, சுட்டியான, அப்பப்போ வாழ்த்தனம் பண்ணி மாட்டிக்கக்கூடிய அழகான 2 கரடி குட்டிங்க. ஒருத்தன் பேரு கிட்டு, இன்னொருத்தி பேரு பட்டு. அண்ணன் தங்கச்சி. இவங்களும் உங்களை மாதிரி பெரிய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க? படிக்கிறதும் பள்ளிக்கூடம் போகிறதும். அன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடம் கிளம்புறக்கு தயாரா தோல்ல புத்தக பையோட கிட்டுவும் பட்டுவும் வாசல்ல நிற்கிறாங்க. உள்ளிருந்து அவங்க அம்மா 2 தூக்க கொண்டு வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. எப்பவுமே நடக்கிற வழியெல்லாம் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கிட்டுவும் பட்டுவும் ஏதாச்சும் பேசிகிட்டே நடப்பாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க கவனம் பூரா கையில் இருக்கிற தூக்கு மேலேயே தான் இருந்துச்சு. கிட்டுவும் பட்டுவும் சாதாரண ஆளுங்க இல்லைல்ல, கரடி குட்டிங்கல்ல. அவங்களுக்கு வாசத்துலேயே தெரிஞ்சிருச்சு அம்மா மதியத்துக்கு கொடுத்து விட்டுருக்கிறது பலாப்பழமும் தேனடையும் அப்படின்னு. வாசம் ஆளை தூக்குதே. அடடடடா, அப்படியே இருக்கிற தேனடைய ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சு அந்த தேனை ஒரு ஓரமாக வச்சுக்கணும். அப்படியே கொண்டு வந்திருக்க பலாச்சுளையில் ஒன்று எடுத்து ஒரு முக்கு முக்கி தேன் கீழே விழுகிறதுக்குள்ள ஒரு கடி கடிச்சு விழுங்குறப்போ ஒரு சுவை வரும் பாரு. அடடா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு கிட்ட சொல்ல சொல்ல கேட்குற பட்டுவுக்கும் நாக்கு எச்ச உருது. அண்ணா, மதியம் வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்போவே இப்படி சொல்லி என் பசியை தூண்டாத. நானே பள்ளிக்கூடம் போகிறது எதுக்குடா போகிறோன்ற வெறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. கிட்டுவும் அதை ஆமோதிக்கிறான். ஆமாம் பட்டு, எங்கள் வாத்தியாரும் சுத்த மோசம். வகுப்பறையில் பேசக்கூடாதான், சத்தம் போடக்கூடாதான், விளையாடக்கூடாதான். நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். உனக்காவது பரவாயில்லண்ணா, கதை புஸ்தகம் கூட படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு எங்கள் வாத்தியார். நான் என்ன தான் பண்ணுறது? பேசாம இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டுடலாமா? என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. நீ அம்மா கிட்ட சொல்லாத வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வா, போய் இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே டேக் டைவர்ஷன்னு சொல்லிட்டு வேற வழியில் ஓடுறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு கரடி குட்டிங்களுக்கு விளையாட்டுக்காங்க பஞ்சம். மரத்து மேலே ஏறி குதிக்கிறது, குளத்துக்குள்ளே நீச்சல் அடிக்கிறது, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னு நேரம் போனதே தெரியல. உச்சி பொழுது ஆச்சு. வந்தனியும் வயிற்றுக்குள்ள கடாமுடான சத்தம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு 2 பேத்துக்கும். யார் முந்தி போய் தூக்கு எடுக்கிறதுன்னு ஓடுறதுக்குள்ள கிட்டு கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ள பட்டு போய் தூக்கணுனையும் போனா போகுதுன்னு அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவன் காலை தட்டி விட்டுட்டு வந்தனியும் அழகா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காடுறாங்க. லபக்கு லபக்குன்னு ஒவ்வொரு பலாச்சுளையா தேனில் முக்கி சாப்பிட்றப்போ பலாச்சுளை தீர்ற வேகமும் தெரியல, தேன் குறையிற அளவும் தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த குளத்துல கை கழுவிட்டு திரும்பினா பக்கத்தில் இருந்த ஒரு மரத்து மேல இருந்து ஒரு அணில் குடு குடு குடுன்னு கீழே இறங்குச்சான். நீங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு கேட்டுச்சான். இல்லப்பா, எங்க வாத்தியார் சுத்த மோசம், அதனால நாங்க இன்னைக்கு மட்டம் போட்டுட்டோம் அப்படின்னு 2 பேரும் கோரஸா சொல்றாங்க. பள்ளிக்கூடம் போகலையா? நான்லாம் என் பள்ளிக்கூடம் இங்கே இருந்துச்சுன்னா தினமும் போவேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி முள்ளம்பன்றி. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அது சொல்லுது.
என்னது, பள்ளிக்கூடம் போறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணுமா? என்னப்பா இப்படியெல்லாம் வந்து சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் கிண்டலா பார்க்கறாங்க. இல்ல இல்ல, எங்களுக்கெல்லாம் இங்க பள்ளிக்கூடம் இல்ல. இருந்திருந்தா நாங்களும் போய் படிச்சிருப்போம் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல இருந்து குட்டி குட்டி விலங்குகளான முள்ளம்பன்றி, எலிக்குட்டிங்க, முயல், பறவைங்கன்னு எல்லாம் குழுமி இருக்காங்க. இவங்க எல்லாத்தினோட புலம்பலையும் கேட்டனையும் கிட்டுவுக்கும் பட்டுவுக்கும் ஒரு யோசனை. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பட்டு சொல்றா, அண்ணா எனக்கு இவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு கேட்குறப்போ பேசாம நம்மளுக்கு தெரிஞ்சதை இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இவத கேட்ட உடனேயும் அங்க இருந்த எல்லா குட்டி விலங்குகளுக்கும் ஒரு சந்தோஷம். கடகடன்னு போய் படிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தின் அடிப்பாகத்தை சீர் செஞ்சு கரும்பலகையாக்குறாங்க. அங்கிருந்த அணில் கீழே கிடக்கிற சுண்ணாம்புக்கல், ஆங்கிலத்தில் லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அதை பொறுக்கி எடுத்துட்டு வருது. ஏன்னா சுண்ணாம்பு கல்லில் எழுதுனா வெள்ளையா தெரியும், அதனால சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டுவும் பட்டுவும். பட்டுவுக்கு மொழி அறிவு ஜாஸ்தி, நல்ல குரல் வளமும் கூட. அதனால கடவுள் வாழ்த்து பாடி வகுப்பை தொடங்கி வைக்கிறா. அதுக்கப்புறம் ஒரே கதை மயம்தான். சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்ன, நரியோட கதை, காக்கா வடை சுட்ட கதை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றா. கதையை முடிக்கிற சமயத்துல பறவைகளும் பின்னாடி கீச்சிட்டங்காட்டி ஏதோ பாட்டே பாடுற மாதிரி அவ்வளோ இனிமையா இருந்துச்சு. அடுத்தது கணக்கு சொல்லி கொடுக்குற நேரம். இது கிட்டுவோட வேலை. கிட்டு கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எப்படியெல்லாம் வந்து எண்களை கூட்டணும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் விலங்குகளுக்கு நடுவில் ஒரு சலசலப்பு. முள்ளம்பன்றி கிள்ளி வச்சிருச்சுன்னு அணில் அதை துரத்த போக எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதற ஆரம்பிச்சிட்டாங்க. முள்ளம்பன்றியோட அணில் துரத்த மேலையும் கீழையும் ஏறி இறங்கிட்டு இருக்கிறப்போ அணிலோட வால் நல்லா பெருசா அகலமா புசு புசுன்னு இருந்துச்சான். அதனோட வால் அங்கேயும் இங்கேயும் தேஞ்சுக்கிட்டே இருந்தங்காட்டி கணக்கு எழுதி போட்டிருந்த அத்தனையும் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சாமா. இவங்களோட கூச்சல் குழப்பத்துல எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடினதுனால வகுப்பறைய ஸ்தம்பிச்சு போயிடுச்சான். இதை பார்த்தனையும் கிட்டுவுக்கும் பட்டுவுக்கும் ஒரே கோவம். கிட்டுவை பார்த்துட்டு பட்டு சொல்றா, அண்ணா வாத்தியாரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே அப்படிங்கிறா. கிட்டுவும் ஆமோதிக்கிறான். ஆமாந்தா தங்கச்சி, பாரேன் இன்னைக்கு ஒரு ஆள் பண்ண கலாட்டாவில் கிட்டத்தட்ட ஒருத்தருமே இங்க இல்லை. அப்படி பார்த்தா நாமளும் வகுப்பறையில் இந்த மாதிரி பண்ணுறப்போ வாத்தியாருங்களுக்கும் கோபம் வரத்தானே செய்யும். ஆனால் பாரு அவங்களாம் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. நாம தான் அவசரப்பட்டு தேவையில்லாமல் மட்டம் போட்டுட்டோம், அவங்களையும் தேவையில்லாமல் திட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த சண்டையெல்லாம் ஒரு வழியாக ஓயறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு, இல்லைங்க நாங்களே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு வந்து வாரம் வாரம் இதே இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரோம், ஆனால் சத்தம் போடாமல் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுவும் பட்டுவும் பாடிக்கிட்டே சந்தோஷமாக பள்ளிக்கூடம் போகிறாங்க. மத்தியான நேரத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியாக எந்தவித குறும்பும் பண்ணாமல் கவனிக்கிறாங்க. வாத்தியாருங்களுக்கே ஒரே ஆச்சரியம், இவங்க எவ்வளவு அமைதியாக இருந்தாங்கன்னா காலையில் ஏன் பள்ளிக்கூடம் வரலன்னு கேட்காத அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஆச்சரியப்படுத்திட்டாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சனையும் கிட்டுவும் பட்டுவும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் அவங்க பேசிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே பள்ளிக்கூடத்துக்கு அனாவசியமாக மட்டம் போடக்கூடாது, தேவை இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் லீவு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரிடா குழந்தைங்களா, கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.